வெல்கம் டு ஃபுட் எக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோங்கன்னா, ஸ்ரீராம நவமின்றதுனால ஒரு பானகம் செய்ய போகிறோம். அதுக்கு இப்போ தேவையான பொருட்கள் பார்க்கலாங்களா? தண்ணி ஒரு 3 to 4 கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஒரு கப் வெல்லத்துக்கு நீங்கள் 2 to 2.5 கப்ஸ் வாட்டர் எடுத்துக்கலாம். நான் 2 கப் வெல்லம் எடுக்கிறேன், அதுக்கு 4 கப்ஸ் வாட்டர் சேர்க்க போகிறேன் நான். அதுக்கு பிஞ்ச் ஆஃப் சாஃப்ரான் குங்குமப்பூ எடுத்துக்கோங்க. ஏலக்காய் ஒரு 4லேருந்து 5 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. பச்சை கற்பூரம் பிஞ்ச் எடுத்துக்கோங்க. ட்ரை ஜிஞ்சர் சுக்கு ஒரு கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. ஒரு கால் இன்ச் எடுத்துக்கோங்க. லெமன் ஜூஸ் ஒரு ஃபுல் லெமன்லேருந்து ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. மெழுகு பெப்பர்கார்ன் ஒரு 10 to 12 பெப்பர்கார்ன்ஸ் எடுத்துக்கோங்க. துளசி பிஞ்ச் ஆஃப் பிளாக் சால்ட், உப்பு நார்மல் உப்பு இருந்தாலும் போட்டுக்கோங்க, இல்லை பிளாக் சால்ட் இருந்தாலும் பிளாக் சால்ட் போட்டுக்கோங்க. வெல்லம், இதுதான் தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ அதில் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் முடிஞ்ச அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா சீக்கிரம் டைல்யூட் ஆகும். இதை நம்ம பாயில் பண்ண போகிறது இல்லை, ட்ரிங்கிங் வாட்டர்லேயே பண்ணிவிடுங்க. ஃப்ரெஷ் வாட்டரில் எடுத்து வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருங்க, ஏன்னா அது கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ளேயே நம்ம பவுடர் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிடலாம். தண்ணி எடுத்துருக்கேன், இது நல்லா தண்ணியில் போட்டு நல்லா டைல்யூட் ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 minutes ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் டைல்யூட் ஆகிடும். இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம அது பவுடர் பண்ணிடலாம் வாங்க. இப்போ ஒரு குட்டி உரல் எடுத்துக்கோங்க. அதில் என்ன பண்ணுங்கள், ஏலக்காய் எடுத்துக்கு க்ரஷ் பண்ணிக்கோங்க. 4லேருந்து 5 ஏலக்காய் எடுத்துருக்கேன். கேம்ஃபர் இருக்குங்களா, பச்சை கற்பூரம், அதுவும் எடுத்து போட்டுக்கோங்க. ஜஸ்ட் பிஞ்ச் போடுங்க, அதுக்கு மேலே போடாதீங்க. ட்ரை ஜிஞ்சர் இருக்குங்களா, அது ஏற்கனவே நான் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கோங்க. பெப்பர்கார்ன் இருக்குங்களா, அதுவும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட குட்டி மிக்ஸி ஜாரில் கூட போட்டுக்கலாம். நம்ம க்ரஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம மெழுகு, சுக்கு, இப்போ ஏலக்காயெல்லாம் போட்டு ஒரு பவுட்ரு பண்ணியாச்சு. உங்கள்கிட்ட இது இடிக்கல் இல்லைன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெல்லம் ஏற்கனவே, அப்படி கரையிலன்னா நீங்கள் மத்து வச்சு கூட மசிச்சிடலாம். இது நல்லா டைல்யூட் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் மண் இருக்கும், அதனால் நம்ம ஜலிச்சிடணும். இது நம்ம எல்லாம் கடைசியாக ஜலிச்சிக்கலாம். இப்போ இந்த பவுடர் எடுத்து போட்டுக்கலாம். நம்ம இடிச்சு வச்சுக்கல. உங்ககிட்ட தனித்தனியாக பெப்பர் பவுடர், ஏலக்காய் பவுடர் எல்லாம் தனித்தனியாக இருந்தால் கூட நீங்கள் தனித்தனியாக போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லெமன் இப்போ நம்ம ரெடி ஆகிடுது. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பவுடர், வெல்லம், தண்ணி எல்லாம் ஏலக்காய் தூள், மெழுகு தூள், சுக்குத்தூள், பச்சை கற்பூரம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை வடிகட்டிடலாம். சரிங்களா? ஒரு ஃபில்டர் எடுத்துக்கோங்க. ஒரு ஃபில்டர் எடுத்துகிட்டு நல்லா வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. ஒரு லெமன்லேருந்து எடுத்துருக்கேன், அந்த அளவுக்கு ஜூஸ் எடுத்து ஊற்றிக்கோங்க. சால்ட் கொஞ்சோண்டு பிஞ்ச் ஆஃப் பிளாக் சால்ட் போட்டிருக்கேன், அது போட்டுக்கோங்க. இப்போ அவ்வளோதான், நம்ம பானகம் ரெடி ஆகிடுது. மேலே நம்ம துளசி போட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். கொஞ்சம் பிச்சு போட்டுக்கிட்டிங்கன்னா ஃப்ளேவர்டாக இருக்கும். அப்படியே போட்டுறாதீங்க, கொஞ்சம் ஸ்மெல் நல்லா இருக்கும். இப்போ நம்ம பானகம் ரெடி ஆகிடுது. குங்குமப்பூ மேலே போட்டுக்கோங்க. சரிங்களா? அது தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லைன்றவங்க பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. குங்குமப்பூ ஒரு பிஞ்ச் எடுத்து மேலே போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பானகம் ரெடி ஆகிடுது. இதை குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட் எக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.